முதலமைச்சர் என்ன வேலை பார்க்குறான்னு எவனுக்காக தெரியுமா? அமைச்சர் என்ன வேலை பார்க்குறான்னு எவனுக்காக தெரியுமா? எவனுக்கும் தெரியாது. இவனுக்கு இருக்கிறது தான் இப்போ நாட்டுக்கு கேடாக இருக்குது. இன்றைக்கி இவங்க டாஸ்மாக் ஒழிச்சா கூட, அதிகாரத்தில் ஒரு எலெக்ஷனுக்காக போட்டால் கூட இந்த கள்ளச்சாராயத்தை ஓட்டுவது அந்த கட்சிக்காரர்களாக தான் இருப்பாங்க. சீமான் சொல்கிறாங்க. அவர்களெலாம் அந்த மாதிரி அதிகாரத்தை பற்றி, அரசை பற்றி, மக்களை பற்றி என்னென்னே தெரியாமல் தபால் விடுறது, அடுக்கு மொழியில் பேசுறது, கதை வசனம் எழுதுறது, இது மாதிரி பண்ணுறாங்க. மக்கள்னால் யார் அப்படிங்கிறத பற்றி ஒரு அறிவே கிடையாது. நீங்கள் அரசிடம் போய் நீங்கள் மனு கொடுத்து மண்டிட்டு இதை நீங்கள் தீர்க்க முடியாது. ஏன்னா அவன் தான் இது எல்லாமே குற்றவாளி, அவன் தான் அக்யூஸ்டே, அவன் தான். இது ஐஏஎஸ்ன்னு சொல்லிக்கிறவன்லாம் சொல்ல வேண்டியது மாடு மேய்க்க போகலாம். மக்களை குடிக்க வச்சு அந்த வருமானத்தில் தான் நான் ஆட்சி ஆள முடியும் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா நீ வேண்டியதில் விட்டுரு. நான் அது இல்லாமல் எவன் ஆள்றான்னு நான் பார்த்துக்கிறேன். நான் ஜெயலலிதாவோ நாஞ்சில் சம்பத்தோ அவன் அப்போ தாத்தம் பாட்ட சொத்தை விற்று மக்களுக்கு கொடுக்கல. இது மக்களுடைய வரிப்பணம். நீ இப்போ மிக்சி கொடுக்குற வரைக்கும் இது வரைக்கும் யாரும் சட்னி அரைக்கி சாப்பிடாமல் இல்லை. நீ கிரைண்டர் கொடுக்குற வரைக்கும் யாரும் இட்லி சுடாமல் இல்லையா? அதாவது ஒரு 5000 ரூபா லஞ்சம் கொடுக்குறத காட்டிலும் 500 ரூபா கொடுத்து 2 பேரும் கூடி உட்காந்து குடிச்சிட்டாங்கன்னா பெரிய பாதக செயலை செஞ்சிடறாங்க. நீங்கள் காஸ்மாபாலிட்டன் கிளப்பில் போய் குடிச்சிட்டு வெளில வரவங்க பாருங்கள், பாதி பேர் ஜட்ஜு, பாதி பேர் பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஃப்ரெண்ட்ஷிப்பு அங்கே தான் உருவாகுது. டாஸ்மாகிற்கு எதிராக தமிழகம் முழுதும் ஒரு கோப அலை எழுந்திருக்கின்ற இந்த சூழலில் தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே மக்கள் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்ற இந்த சூழலில் ஆகஸ்ட் 31 டாஸ்மாகை மூடுவதற்கு கெடு வைத்து பிரச்சாரம் செய்து வருகின்ற மக்கள் அதிகாரம் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் ராஜுவை நாம் சந்திக்கிறோம். டாஸ்மாகை மூடு என்ற இந்த உங்களுடைய போராட்ட முழக்கம், அதற்கும் பல்வேறு அரசியல் கட்சிகள் நாளைக்கு கடையடைப்பு கூட நடத்த போகிறாங்க. அதற்கு பிறகு 10ஆம் தேதி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கடையை மூடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் ராமதாஸும் சொல்லியிருக்கிறாரு. இப்போது இந்த டாஸ்மாக் பிரச்சனை என்பது மக்களிடம் செல்வாக்கு பெறத்தக்க ஒரு பிரச்சனை என்ற காரணத்தினால் எல்லோரும் இதை எடுக்கிறார்கள். அப்படின்னாக்கா நீங்கள் எதற்காக எடுக்கிறீர்கள்? அவர்களுக்கும் மக்கள் அதிகாரம் இந்த பிரச்சனையை எடுப்பதற்கு என்ன வேறுபாடு? அது மக்கள் அதிகாரம் என்ற எங்கள் அமைப்பினுடைய ஒரே கோரிக்கை டாஸ்மாக்ன்றது கிடையாது. அது மக்கள் அதிகாரம் அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைப்பதற்கு, அந்த அரசியலை மக்களிடம் எடுத்து செல்வதற்கு இந்த டாஸ்மாக் என்ற இந்த பெரும்பான்மை மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு எரியும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் மூலம் மக்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எங்கள் அமைப்பு சார்பில் நாங்கள் எடுத்துருக்குறோம். பிற ஓட்டு சீட்டு கட்சிகள், அதாவது தேர்தலை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய கட்சிகள் இன்றைக்கு இது பாப்புலர், இந்த ஆளுங்கட்சி அதிமுக அரசை எதிர்த்து பேசுவதற்கு இது அவர்களுக்கு ஒரு ஈழப்பிரச்சனை மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதமாக ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. இந்த டாஸ்மாக்கு என்பதை பற்றி பாதிப்புங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்குது, எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். இப்போ தான் பேசுகிறாங்க பெரிய அளவில். இதுக்கு நிறைய கட்சிகள், நிறைய அமைப்புகள் இதற்கு எதிராக தொடர்ந்து போராட்டம், உண்ணாவிரதம், நடைப்பயணம், நீண்ட பயணம், இப்படிலாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அப்போல்லாம் எந்த கட்சிகளும் இதை பற்றி பேசலை. அவர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மதுவிலக்கை படிப்படியாகவோ அல்லது பூரணமாகவோ கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதான திமுக கட்சியும் பாமகவுடைய டாக்டர் ராமதாஸும் சொல்கிறாங்க. இல்லை, அரசு அதிகாரத்துக்கு வந்தால் தானே மதுவிலக்கு கொண்டு வர முடியும். அதாவது முதல்ல இந்த அரசியல் கட்சிகளுடைய எரிபொருளே சாராயம் தான். அரசியல் கட்சிகளுடைய எரிபொருள் ஒரு பக்கம். நம்ம முதலாளிகளுக்கு, தனியார் பெரும் முதலாளிகளுக்கு, அதிமுக திமுக முதலாளிகள்லாம் சாராய ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. அதில் பெரிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஆண்டு வருமானம், தனி பெரும் முதலாளிகளுடைய வருமானம், அதில் அரசு அதிகாரிகளுடைய நலன்கள், இப்படி நம்ம சொன்னாலும் கூட இந்த டாஸ்மாக் என்பது தேர்தல் பிரச்சார நேரங்களில், மாநாடு பொதுக்கூட்டங்களில் எல்லா இடங்கள்லையும் பஸ்ஸை நிறுத்திக்கிட்டு 200 ரூபா பணம், ஒரு குவார்ட்டரு பிரியாணி. இது எல்லா கட்சிகள் மாநாடுகளையும் தேர்தல்களையும், இப்போ குறிப்பிட வழக்கறிஞர்கள் தேர்தலில் கூட, எலெக்ஷனில் கூட இது ரொம்ப பிரபலமானதாக இருக்குது. அதே மாதிரி இந்த இதை நாங்கள் ஒழிச்சுடுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறது எந்த இடங்கள்லையும் அந்த மாதிரி அவங்க உண்மையாக அப்படி பண்ணுறதில்ல. இன்னொன்று, இந்த அதிகாரிகளை வச்சுக்கிட்டு நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறது
அது வந்து நம்ப முடியாது. அது வந்து அவர்களால் நடைமுறைப்படுத்தவே முடியாது. இல்லை, என்னுடைய கேள்வி, இப்போ இது ஒரு தேர்தல் அரசியல் ஜனநாயகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து நாங்கள் அப்படி அதை நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் மக்கள் அதிகாரம், மக்களே மூடணும்னா அது எப்படி அது சாத்தியம்? அதாவது இப்போ டாஸ்மாகை வந்து நடைமுறைப்படுத்துறது யார்? அந்த டாஸ்மாக் சேர்மன் ஐஏஎஸ், கீழே உள்ள அதிகாரிகள், அப்புறம் அந்த பார் வச்சுருக்கிற ஆளுங்கட்சிக்காரங்க, இதில் எதிர்கட்சிக்காரங்க, அப்புறம் வந்து இதில் விற்பனையாக இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள், இப்படி எல்லாருமே இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இவர்கள் வந்து இவர்களை வச்சுக்கிட்டு, இந்த போலீஸை வச்சுக்கிட்டு இவர்கள் வந்து நான் டாஸ்மாகை ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது சாத்தியம் இல்லை. ஏன்னா இவர்கள் தான் இதுக்கு காரணமே, இந்த அதிகாரிகள் தான் காரணம். ஒரு மணல் கொள்ளை நடக்குது அப்படின்னா மணல் பொதுப்பணித்துறை தான் எடுக்குது. ஆனால் பொதுப்பணித்துறை எடுக்கிறாருங்கிறது பேப்பரில் இருக்குது. ஆனால் மணல் எடுப்பது மாஃபியா, மணல் மாஃபியா. அதுக்கு கமிஷன் வாங்குவது எல்லா கட்சிகளும். அதை கொண்டு போவது வந்து அரசு கஜானாவுக்கு வராமல் கொள்ளையடித்து கொண்டு போகிறதுல வந்து ஆர்டிஓவிலேருந்து, தாசில்தார்லேருந்து, கலெக்டர்லேருந்து, டிஆர்ஓலேருந்து, ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து, போக்குவரத்து எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த பண பங்களிப்பில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அதை மாதிரி இந்த அரசு அமைப்பு என்பதே, அரசு நிர்வாகம் என்பதே வந்து ஒரு கேங்ஸ்டராக, ஒரு கிரிமினல் மயமாக வந்து மாறிடுச்சு. அது வந்து வெறும் அதிகாரிகள், சட்ட விதிமுறைகள், அவர்களுக்கு கோட் ஆஃப் கான்டக்ட்டு, உச்சநீதிமன்றம், அதெல்லாம் வந்து இன்றைக்கி செல்லா காசு ஆகிடுச்சு. அப்போ இவர்களை வச்சுக்கிட்டு நான் டாஸ்மாகை ஒழிச்சிடுவான் மூலமாக அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிகார வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி. அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இது மேலிருந்து கீழே வரைக்கும் பழைய காமராஜர் ஆட்சி காலத்தில் சாதாரண எழுத படிக்க தெரியாத காமராஜர் வந்து காங்கிரஸ் தலைவரானார். ஒரு யார் பேச்சாளர் உள்ள அண்ணா வந்து அந்த மாதிரி காலகட்டம் இன்றைக்கு கிடையாது. இன்றைக்கு வந்து ஒரு குடும்பம், அதாவது ஒரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு, அதை பராமரிப்பதற்கு, மேலும் பல கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிப்பதற்கு, அதுக்கு அதிகாரம் அப்படிங்கிற லெவலில் தான் கட்சிகளே இருக்குது. கட்சி தலைமைகளே அப்படி தான் இருக்குது. எல்லா கட்சியும் சொல்கிறீங்களா? பெரும்பான்மையான கட்சிகள், பெரும்பான்மையான இன்றைக்கு உள்ள கட்சிகள் வந்து ஒரு குடும்பம், ஒரு ஜனநாயகம்ன்றதே கிடையாது. அந்த கட்சியில் வந்து யார் ஒருத்தர் செல்வாக்கு பெற்று உண்மையாக மக்களுக்காக அர்ப்பணிப்பாக போராடக்கூடிய, ஒரு செயல்படக்கூடிய ஒரு மனிதன் வந்து நான் எம்எல்ஏ சீட்டு வாங்கிட முடியும், அல்லது அந்த கட்சியினுடைய தலைவராக வர முடியும் அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. இன்றைக்கு நிரந்தர தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர், நிரந்தர இளைஞரணி தலைவர், இப்படி தான் எல்லாத்திலும் இருக்கிறாங்க. இதில் வந்து வேறு ஒருத்தர் வந்து அதில் வர முடியுங்கிறத வாய்ப்பே கிடையாது. அதனால தான் அவர்களுக்குள்ளாரையே வந்து மாவட்ட அளவில் கூட இதே பங்கீடுகளை வந்து வைத்திருக்கிறாங்க கட்சிகள். அப்போ கட்சிகள் என்பதே அதனுடைய ஜனநாயக தன்மையில், அதனுடைய உண்மையான பொருளில் கிடையாது. அப்போ இவர்கள் வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் ஒழிச்சிருவோம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இன்றைக்கு இவங்க டாஸ்மாகை ஒழிச்சா கூட, அதிகாரத்தில் ஒரு எலெக்ஷனுக்காக போட்டால் கூட, இந்த கள்ளச்சாராயத்தை ஓட்டுவது அந்த கட்சிக்காரர்களாக தான் இருப்பாங்க. அவர்களுடைய கட்சிக்காரன் தான் கள்ளச்சாராயத்தை ஓட்டுவாங்க. ஏன்னா அதில் வந்து 30,000 கோடி ரூபா வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்க. 30,000 கோடியில் 10,000 கோடி குடிக்கிறவன் திருந்தினா கூட மீதி 10,000 கோடி நீதிபதி, ஐஏஎஸ், முதலாளிகள் இவங்க குடித்தாலும் கூட, இப்போ ஐடி ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க குடித்தா கூட ஒரு 10,000 கோடி ரூபா திருந்திடுவான். அப்போ இந்த 10,000 கோடி ரூபாயை தான் எப்படி வந்து கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிற இந்த பண சுழற்சியை வந்து இந்த அதிகார வர்க்கமும் கட்சிக்காரர்களும் இதில் வந்து இப்போ பிணத்திண்ணி கழுகுகள் போல் அதை வந்து மீண்டும் ஊக்குவிக்க தான் செய்வாங்க. இப்போது மதுவிலக்கு கொண்டு வந்தால் கள்ளச்சாராயம் வந்துடும் அப்படின்றதெல்லாம் வெறும் பேச்சு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறுத்துவோன்னு இப்போ ராமதாஸ் அல்லது அன்புமணி, சீமான் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ அன்புமணி கூட நாங்கள் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு நாங்கள் திட்டம் வச்சுருக்கிறோம்லாம் மாநாடு போட்டு பேசுகிறாருங்க. அது வந்து ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. நான் இப்போ மிஸ்டு கால் கொடுங்க, டோல் ஃப்ரீ நம்பர் தரேன், நான் வந்து கள்ளச்சாராயத்தை ஒழித்த இன்ஸ்பெக்டருக்கு பதவி உயர்வு தருவேன், அந்த இடத்துல கள்ளச்சாராயம் வச்சா நான் வந்து பணி நீக்கம் செய்வேன் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே இருக்குது நடைமுறையில். இது வந்து இப்போ போலீஸ் லஞ்சம் வாங்கக்கூடாது, அரசு துறை லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது இருக்குது இப்போ. ஆனால் இப்போ லஞ்சம் வாங்காமலாம் இருக்குது. அதனால் இது வந்து சும்மா சிறுபிள்ளை 23ஆம் புலிகேசி மாதிரி அவர் பேசுகிறாருங்க. அது வந்து அதுக்கு அளவுக்கு கூட இது வரவேற்பு பெறாது. மக்கள் அவங்க கட்சிக்காரங்க வேணால் அதை வந்து வரவேற்கலாம், கைத்தட்டலாம், சின்ன ஐயா சொல்கிறாருங்கிறதுக்கே தவிர நடைமுறைக்கு வந்து பொதுமக்கள் அதை வந்து நம்புறதுக்கோ சாத்தியத்துக்கோ அது கிடையாது. இன்னொன்று வந்து இப்போ சீமான் சொல்கிறாங்க, அவரெல்லாம் அது மாதிரி அதிகாரத்தை பற்றி, அரசை பற்றி, மக்களை பற்றி என்னன்னே தெரியாமல் சும்மா வெளியில் நின்று மேடை பேச்சு, அறிக்கை, சவால் விடுறது, அடுக்குமொழியில் பேசுகிறது, கதை வசனம் எழுதுறது, இது மாதிரி பண்ணுறாங்க. மக்கள்னால் யார் அப்படிங்கிறத பற்றி ஒரு அறிவே கிடையாது. மக்கள்னால் யார், எந்த மக்களுக்காக பேசுகிறன்ற அறிவே கிடையாது. மீடியா இதுதான் உலகம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இவர்கள் வந்து அரசுக்கு நான் வந்தால் மூடிடுவேன் அப்படின்றதுலாம் இல்லை. நாங்கள் வந்து அரசுக்கு வராமலே, முதலமைச்சர் ஆகாமலே,
முதலமைச்சர் ஆகக்கூடாது என்பதாக மக்களை வைத்து மூட முடியும்னு நாங்கள் சொல்கிறோம். இல்லை, முதலமைச்சர் ஆகாமல் மூட முடியும். டாஸ்மாக் மூடுவதற்கு முதலமைச்சராக தேவையில்லை அப்படி சொல்கிறீங்கன்னு எடுத்துக்கிறதா? அது கண்டிப்பாக, அதாவது அவசியம் இல்லை. இப்போ யார் மூடுறது? மக்கள் தான் மூடணும்னு சொல்கிறேன். பாதிக்கப்படக்கூடிய மக்கள், அவர்களுக்கு மூடுவதற்கு பயிற்றுவிக்கணும். நம்ம அவங்கள்ட்ட பேசணும். இப்போ நாட்டில் வந்து முதலமைச்சர் இல்லை, கலெக்டர் இல்லை அப்படிங்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. இப்போ நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல, புள்ள பார்க்காமல் இருக்க போகிறதில்ல, நல்லது கெட்டது பார்க்காம இருக்க போகிறதில்ல, விவசாயம் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. எல்லாமே என்னுடைய சொந்த உழைப்பில் என்னுடைய இதில் தான் நடக்குது. இப்போ முதலமைச்சர் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, அவங்க என்ன, இப்போ முதலமைச்சர் என்ன வேலை பார்க்குறான்னு யாருக்காவது தெரியுமா? இப்போ அப்படி தான் இருக்குது. சொல்லுங்கள். முதலமைச்சர் என்ன வேலை பார்க்குறான்னு எவனுக்காவது தெரியுமா? அமைச்சர் என்ன வேலை பார்க்குறான்னு எவனுக்காவது தெரியுமா? எவனுக்கும் தெரியாது. இவனுங்க இருக்கிறது தான் இப்போ நாட்டுக்கு கேடாக இருக்குது. இவங்க உட்காந்துக்கிட்டு மக்களுக்கு எதிராக என்னென்னலாம் செய்ய முடியும், எதெல்லாம் எழுதி கொடுக்க முடியும், எதெல்லாம் விற்க முடியும், எங்கே எவ்வளோ கொள்ளையடிக்கலாம், இப்படி தான் பண்ணாங்க தவிர ஒரு மாவட்ட ஆட்சியர் இப்போ ஒரு மாதம் லீவ் போட்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன், மக்களுக்கு அதனால் என்ன நஷ்டம்னு கேட்குறேன். அதனால் இதெல்லாம் வந்து மக்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இல்லை, நீங்கள் மாவட்ட ஆட்சியர் லீவ் போட்டு போயிட்டா என்ன நஷ்டம்னா மாவட்ட ஆட்சியர் தேவையில்லையா? அதனால் மக்கள் என்ன உணர்றாங்கன்னு கேட்குறேன். இப்போ கீழே தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து திங்கக்கிழமை போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. 300 மனு பேர் 400 பேர் மனு கொடுக்குறாங்க. 400 பேர் மனு மாவட்ட ஆட்சியர் வாங்கி என்ன பண்ணுவார்? எந்த தாசில்தார் வேலை செய்யலையோ திரும்பி அவருக்கே போய் இது நடவடிக்கை எடுன்னு திருப்பி அனுப்புகிறாரு. முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு கொடுக்குறாங்க. முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு தண்ணி இல்லைன்னு சொன்னாலும் சரி, வேலை இல்லைன்னு சொன்னாலும் சரி, ஊழல் இருக்குன்னு சொன்னாலும் சரி, அவன் எல்லா பெட்டிஷனையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறான். போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு நான் உரிய துறையில் போய் நான் தீர்வு வாங்கிக்கிறேன்னு போலீஸாரை எழுதி வாங்கிட்டு அனுப்பிடுறான். அப்போ இது வந்து மக்களுக்கு வந்து தேவையில்லாத அலைச்சலும் தேவையில்லாத செலவாக தான் இருக்க தவிர, அதனால் அவர்கள் பிரச்சனை தீர்க்கப்பட்டு தானே தீர்க்கப்படலை. அதனால் அவங்க அரசுடைய கவனத்தை கவரணும்னு நீங்கள் சசி பெருமாளை சொல்கிறாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் போய் முட்டி போட்டுக்கிட்டே போய் மனு கொடுக்குறான். ஏன்னா நான் பல தடவை கொடுத்துட்டேன், எனக்கு வெளியில் வர மாட்டேங்குது, முட்டி போட்டுக்கிட்டு போகிறான். உருண்டுக்கிட்டே போய் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறான். அதை போலீஸ்காரன் நீயா வந்து அவமதிக்கிற மாதிரி வரேன்னு நான் எத்தனையோ தடவை லைனில் நின்று கொடுத்து பார்த்துட்டேன், நேரில் வந்து கொடுத்து பார்த்துட்டேன், என் மனு மீது நடவடிக்கை எடுக்கலை, அதனால் நான் கேட்டிலேருந்து உருண்டுக்கிட்டே வந்து நான் மனு கொடுப்பேன் அப்படிங்கிறான். முட்டி போட்டுக்கிட்டே வந்து நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். என்னன்னா அவர்களுடைய சொந்த கோரிக்கைக்காக எனக்கு பட்டா கொடு, எனக்கு வந்து வேலை கொடு, எனக்கு சம்பள உயர்வு கொடு அப்படின்னு வர்றது வந்து ரொம்ப சொற்பமான மனு தான். ஆக பெரும்பான்மையான மனு ஏரியை கொள்ளையடிச்சிட்டான், இப்போ நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டான், அந்த இப்போ நெல்லுக்கு காசு வாங்கி தரேன்னா தரமாட்டேங்கிறான், அழுகி போச்சு, அந்த விவசாய கடனை வந்து ரொம்ப டிராக்டர் கொடுக்குறான், கரும்புக்கு பணம் கொடுக்குறான், அதை கொடுக்க மாட்டேங்கிறான், என் கரும்பை போட்டுட்டு நீ விலையை உயர்த்தி கொடுக்குறதுக்கிட்ட நான் உள்ள காசாவது எனக்கு கொடு. இப்படி பொது பிரச்சனைக்காக தான் மக்கள் வர்றாங்க. அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் இதை தீர்க்கிறது இல்லாமல் எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான். அப்போ இந்த சூழலில் இவர்களுடைய போய் நான் வந்து நல்லாட்சி கொடுத்துருவேன், நான் வந்து அதிகாரத்துக்கு வந்தால் நான் வந்து எல்லாத்தையும் நிறுத்திடுவேன், தடுத்து நிறுத்திடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் இவர்கள் எப்படியாவது தான் அதிகாரத்தை வந்து நாடு கெட்டு போனார், நான் முதலமைச்சர் ஆகணும், என் பையன் மினிஸ்டர் ஆகணும், இதுதான். அது என்னென்னா அவருடைய சொத்துக்களை பாதுகாக்கிறது, இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இதை பேசுகிறாங்க. காசு எல்லாத்தையும் கருப்பு பணம் இருக்குது, கோடிக்கணக்கில் இருக்குது. இதை வந்து வரவு செலவு பார்க்குறது, மெயின்டைன் பண்ணுறது, இது கீழே வரைக்கும் அப்படி கொடுத்து வச்சுருக்காங்க, அவவும் வச்சுருக்கிறாங்க. இதுதானே தவிர இவர்களுக்கும் மக்கள் நலன், மக்கள் உரிமைகள், மக்கள் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இப்போது மக்களை வைத்து, மக்கள் அதிகாரத்தை வைத்து கடையை மூடுவது அப்படின்றத மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? மக்கள் வந்து அதை நம்ம பயிற்றுவிக்கணும். ஏன்னா மக்கள் வந்து இன்றைக்கு விட்டேத்திகளாக ஒரு சமூகமாக தாம் பிரச்சனைக்கு தனித்தனியாக தீர்வு காணணும், தான் காரணம் அப்படிங்கிறத அந்த மாதிரி கருத்தாக்கத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. நீ திருந்து உன் குடும்பம் தெரிஞ்சிடும், நீ குடும்பம் திருந்தினாதான் சமூகம் திருந்தும் அப்படிங்கிற மாதிரி ஆன்மீகவாதிகளும் அதாவது கூலி அறிவாளிகளும் தினக்கூலி மாதிரி அவனுக்கு வந்து சொற்பொழிவு ஆற்றக்கூடியவங்களும் பணம் வாங்கிட்டு மக்கள்கிட்ட வந்து அறிவுரை சொல்கிறாங்க. மக்கள் வந்து இதை வந்து எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறது தெரியல. இந்த நம்மளுடைய விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், தான் பிள்ளை படித்ததுக்கு வேலை கிடைக்காததாக இருக்கட்டும், விவசாயம் எல்லாத்துக்கும் வந்து அரசு காரணம் இருக்குது, இது ஒரு பொது பிரச்சனை அப்படிங்கிறத மக்கள் வந்து உணர வைக்கப்படலை. அதனால் அவர்கள் வந்து அதை மக்களாக ஒரு சமூகமாக, ஒரு ஜனநாயகத்தன்மைக்கு சமூகமாக உணர்வதற்கு அவர்களுக்கு நாம் வந்து பயிற்றுவிக்கிறோம், கீழே கொண்டு போகிறோம். இப்போ டாஸ்மாகுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறதுக்காக நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம். தலித்து பகுதியில் எங்களுக்கு தனியாக பிரச்சாரம் பண்ணுங்கன்றாங்க. அவங்க இங்கே நாங்கள் அங்கே வரமாட்டோம். பிற்படுத்தப்பட்ட பகுதி மக்கள் மத்தியில் எங்களுக்கு தனியாக பிரச்சாரம் பண்ணுங்க, அவங்க இங்கே வரமாட்டாங்க. ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ஒரு சமுதாய கூட்டத்தில் கூட்டம் போடுறோம், பிற்படுத்தப்பட்டவங்க வரமாட்டாங்க, அதனால் நீங்கள் இங்கே தனியாக போடுங்க, பள்ளிக்கூடத்தில் போடுங்கன்றாங்க. இதுதான் யதார்த்த நிலைமை. மக்கள் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே பிரச்சனை,
ஆனால் அவர்கள் வந்து தனித்தனியாக எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுங்கன்றாங்க. அப்போ தான் மக்கள் அதிகமாக வருவாங்கன்ட்டு. நாங்கள் அவங்க தெருக்கு வரமாட்டோம், நாங்கள் அவங்க தெருக்கு வரமாட்டோம். அப்போ இதுக்கு இப்போ இது நம்ம எப்படி சொல்கிறது? அப்போ இது வந்து மக்கள் அதிகாரம் என்பதை மக்கள் வந்து வெறும் இப்போ டாஸ்மாகை மூடுறது மட்டும் கிடையாது, அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசுகிறோம், எல்லா பிரச்சனைகளையும் பற்றி பேசுகிறோம். இது வந்து முதன்மையாக இருக்குது. இதை வந்து உடனடியாக நம்ம வந்து தடுத்து நிறுத்த முடியும். அப்போ இந்த பிரச்சனையை வந்து பேசுகிறது என்பது நீங்கள் வந்து அரசிடம் போய் நீங்கள் மனு கொடுத்து மண்டியிட்டு இதை நீங்கள் தீர்க்க முடியாது. ஏன்னா அவன் தான் இது எல்லாமே குற்றவாளி, அவன் தான் அக்யூஸ்டே, அவன் தான். இது மூடக்கூடாது, திறந்து எல்லாத்தையும் குடிக்க வைக்கணும், காசை கல்லா கட்டணும், வருமானத்தை பெருக்கணும் அப்படிங்கிறது வெறும் வருமானம் சார்ந்தது மட்டும் கிடையாது. மக்களை போதையில் ஆழ்த்தி மக்களை வந்து அறிவுபூர்வமாக ஜனநாயகமாக சரியாக சிந்திக்கக்கூடாது, சரியாக பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்களை வந்து ஒரு ஒரு ஆட்டு மந்தைகளை ஆக்குவதற்கு இந்த குடி போதை என்பது அவர்களுக்கு ஒரு கருவியாக பயன்படுது. அப்போ மக்களை வந்து நாம் சமூக ஜனநாயக உணர்வை ஏற்படுத்துவதற்கு நம்ம கீழே மக்கள் அதிகாரம் வழியாக அனைத்து பிரச்சனையும் பேசுகிறோம். அதில் டாஸ்மாக் என்ற பிரச்சனையை பேசுவதன் மூலம் நாம் வந்து அந்த மக்களுக்கு அந்த அரசை எதிர்த்து நாம் வந்து மனு கொடுக்க வேண்டியதில்லை, அதை நம்ப தேவையில்லை, நாமளே மூடலாம். இதை வந்து நாமளே வந்து நம்ம எதுக்கு போய் ஒரு கள்ளச்சாராயத்தை மூடும்போது ஏன் ஒரு டாஸ்மாக் எங்கள் ஊரில் நாங்கள் மூட முடியாது, கடையை மூடுறா அப்படி ஏன் சொல்லக்கூடாது? சொன்னால் என்ன? இப்போ நீ யார்? இப்போ என்ன கெட்டு போச்சு, கடையை எடுறான்றான், எடுத்துட்டா உனக்கு என்ன நஷ்டம்னு கேட்குறேன். உனக்கு நஷ்டம்னா உனக்கு ஓன் பிஸ்னஸ் ஆகுது. இந்த கலெக்டரை சொந்தமாக கடை வச்சிருக்காரு, ஆர்டிஓ சொந்தமாக கடை வச்சிருக்காரு, எடுறான்னு எடுத்துட வேண்டியதானே. இதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். எனக்கு பிரச்சனை இருக்குது, இந்த கடை வைக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இருக்குது, என் பிள்ளைக்கு பிரச்சனை இருக்குது, அதனால் எடுறான்றேன். இல்லை எனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அரசுக்கு ஏறத்தாழ 30,000 கோடி ரூபாய் வரி வருவாய் வருகிறது. அதனால தான் அதை வந்து ஒரு கலெக்டர் முன்னின்று நடத்த வேண்டியிருக்குது. இது ஐஏஎஸ்ன்னு சொல்லிக்கிறவங்கலாம் வந்து சொல்ல வேண்டியது மாடு மேய்க்க போகலாம். அதாவது எனக்கு என்னால் சரி செய்ய, என்னால் வருமானத்தை எப்படி பெருக்கிறது, எப்படி ஆட்சி ஆள முடியாதுங்கிறதுக்காக தான் ஒன்று ஐஏஎஸ் நீ நல்லா படிச்சிருக்க, மார்க் வாங்கியிருக்க, உனக்கு ஐஏஎஸ்ன்னு சொல்லி உனக்கு பல லட்சம் சம்பளம்லாம் கொடுத்து இன்னும் மக்கள் வந்து வேலைக்கு வச்சுருக்கிறாங்க. அப்போ நீ வந்து அதுக்கான உரிய வருவாயை நீ தான் பார்க்கணும், நீ தான் செய்யணும். நீ பார்க்க முடியலன்னா நீ ரிசைன் பண்ணிட்டு போயிடணும். அப்போ அதுதானே தவிர அதை விட்டுட்டு வழி வருவாய்க்கு என்ன வழினா எல்லாத்தையும் என்ன கேட்டுக்கிட்டா செய்கிற. இப்போது முதலாளிகளுக்கு அள்ளி கொடுக்குற, தள்ளுபடி பண்ணுற, கடன் கொடுக்குற, நீ பண்ணுற அக்கிரமம் ஏகப்பட்டது இருக்குது. ஏதாவது என்ன கேட்டு பண்ணுறியா? நீ தனியார் பள்ளிகளுக்கு கட்டணத்தை ஏற்றி கொடுக்குற, ஏன் என்ன போய் 30,000 கட்ட சொல்கிறியா? என்ன ஒரு வார்த்தை கேள்றான்னா உனக்கு கேட்குறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லைங்கிற. நீ எதை சொல்கிறீங்க? தனியார் பள்ளிகளுக்கு எல்கேஜிக்கு 30 இது வரைக்கும் 30,000 கோவிந்தராஜ் சிங்காரவேல் கமிட்டி எழுதி கொடுக்குறாரு, உத்தரவு போடுறாரு. திடீர்னு 50,000ன்றாரு. எப்படி அவன் 20,000க்கு அவன் என்ன அவன் வசதிகளை கூட்டிட்டான், என்ன பண்ணிட்டான்? எல்கேஜியில் அவன் என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருக்க முடியும்? அதுக்கு எதுக்கு கொடுத்த அப்படின்னா நீ கேட்கக்கூடாது, ஆனால் நீ கட்டணும். உனக்கு கேட்குறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. அப்போ நீ என்ன கேட்கணுன்ற விஷயத்துக்கு எதுவுமே என்ன கேட்குறதில்ல. இந்த 30,000 ரூபா வருமானம் வருது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நீ என்ன கேட்குறதுங்கிறது இது வந்து ரொம்ப அயோக்கியத்தனமானது. நீ வந்து என்ன சொல்கிறேன்னா, நீ அதுக்கு விளக்கம் நான் வெளியில் சொல்லிக்கிறேன். உன்னால் முடியல, நீ போயிடு. 30,000 வரும் இந்த குடிக்க வச்சு மக்களை குடிக்க வச்சு அந்த வருமானத்தில் தான் நான் ஆட்சி ஆள முடியும் அப்படின்னு நீ சொன்னீன்னா நீ வேண்டியதில் விட்டுரு. நான் அது இல்லாமல் எவன் ஆள்றான்னு நான் பார்த்துக்கிறேன். நான் இப்போது ஒரு அறிவுத்துறையினர், முன்னாள் அதிகாரிகள் அல்லது ராமதாஸ் போன்றவர்கள்லாம் வேறு விதத்தில் வந்து எப்படி வருவாய் ஈட்ட முடியும்? உதாரணமாக ஆற்று மணலை வந்து விற்கலாம், நல்ல விலைக்கு விற்கலாம். இப்போ ரொம்ப அரசுக்கு வர்றதில்ல வருமானம். கிரானைட் விற்கலாம், தாது மணல் விற்கலாம், இதிலெல்லாம் வருமானம் இருக்குது. இந்த வகையிலெல்லாம் வருவாய் ஈட்ட முடியும் அப்படின்னு அரசுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மக்களுக்கு நல்லது செய்வதற்கு அரசுக்கு வருமானத்தை எப்படி கூட்டுறது, நிர்வாகத்துக்கு நலத்திட்டங்களுக்கு, அது தனி வாதம். டாஸ்மாக் வருமானத்தை கொண்டாந்து நிப்பாட்டிக்கிட்டு இதுக்கு என்ன பதில் அப்படின்னு பேசுகிறது வந்து அது வந்து மக்களை வந்து முட்டாளாக்குறது, நினச்சிக்கிட்டு பேசுகிறீங்க. இது சரியில்லைன்னு சொல்கிறேன், மக்களுக்கு கேடுன்னு சொல்கிறேன், மூடுன்றேன். இதை மூடிடு. அந்த பிரச்சனை என்னன்னு நீ கலந்து பேசிட்டு முடிவு பண்ணு. அதையும் கொண்டாந்து எதிர்வாதமாக நிறுத்துறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து தவறு. இன்னொன்று நலத்திட்டங்கள்னு சொல்கிறேன். நலத்திட்டங்கள் நீ சொல்கிறது என்ன? இலவச டிவி, மிக்சி, கிரைண்டரு, ஆடு மாடு, இது எல்லாம் சொல்கிறேன். நீ இது எல்லாத்தையும் எதையுமே வந்து இலவசம்னு நீ சொல்கிற. இலவசன்றது மக்களுக்கு தான். இது அவர்களுடைய வரிப்பணம். முதல்ல வந்து இது என்ன கொடுக்குறாங்க, அதிமுக கொடுத்துச்சுன்னா இன்னும் அதிமுக கட்சி பணத்திலேருந்து மக்களுக்கு கொடுக்கல. ஜெயலலிதாவோ நாஞ்சில் சம்பத்தோ அவன் அப்பாவை தாத்தம்பாட்ட சொத்தை விற்று மக்களுக்கு கொடுக்கல. இது மக்களுடைய வரிப்பணம், அவர்களுடைய ஏழ்மைக்காக கொடுக்குறோன்னு சொல்கிறேன். அதை யாரும் கேட்கல.
நீ இப்போ மிக்ஸி கொடுக்குற வரைக்கும் இது வரைக்கும் யாரும் சட்னி அரைக்கி சாப்பிடாம இல்லை, நீ கிரைண்டர் கொடுக்குற வரைக்கும் யாரும் இட்லி சுடாமல் இல்லையா? அது வந்து நீ உன்னுடைய தேர்தல் ஆதாயத்துக்காக மலிவான விளம்பரத்துக்காக நீ இதை செய்கிற. அதுவும் கூட உன்னுடைய கட்சி இதோட அது 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதில் வந்து மிக்ஸி ஓடலைங்கிறானுங்க, ஃபேன் ஓடலைன்றானுங்க. இன்னொன்று, இந்த இலவச நலத்திட்டங்களில் 35% வந்து நீ கமிஷன் வாங்குற. அதுதான் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்துருக்கு. இது இலவச திட்டங்களுக்கு பின்னாடி உள்ள ஊழல் தான் அது உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு காரணம். 35 அது வந்து பொதுப்பணித்துறையில் சொல்கிறாங்க. இப்போ மிக்ஸி கிரைண்டர்லாம் அந்த உற்பத்தியாளர்களே சொன்னாங்க, நாங்கள் தரமாக உற்பத்தி பண்ணோன்னா நீங்கள் இவ்வளோ கமிஷன் கேட்டால் எங்களால் உற்பத்தி இப்படி செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு அந்த கிரைண்டர் உற்பத்தியாளர் சங்கமே சொன்னாங்க. அப்போ எல்லாத்துலேயும் நீ வந்து ஊழல் பண்ணுற. மக்கள் நலன், பொறுப்பு, கடமை, நேர்மை எதுவுமே கிடையாது. நீ வந்து ஒரு கிரிமினல் கேடிக்கு உள்ள இறக்கம் கூட ஒன்றுட்டே கிடையாது. அதுதான் இன்றைக்குள்ள ஒரு யதார்த்த உண்மை. அப்போ வந்து வருமானம் இல்லை, நலத்திட்டங்கள் பாதிக்குது, இதெல்லாம் வந்து பேசுகிறதெல்லாம் வந்து கிடையாது. முதல்ல ஒன்று சரியில்லைன்னு சொல்லிட்டோம், மக்களுக்கு கேடுன்னு சொல்லிட்டோம். வெள்ளம் வருது, அதை எப்படிடா தடுக்கிறது, எப்படி தீ பிடிச்சி போச்சு, எப்படிடா அணைக்கிறது, இதை பற்றி தான் பேசணுமே தவிர நீ அதுக்கு மாற்று குடியிருப்பை பற்றி அணைக்கும் போதா பேசுவேன். நீ வீடு தீ பிடிச்சிட்டு எரியுது, வா அணைக்க போவோம் அப்படின்னா அதை பற்றி தான் பேசணும். அதில் மண்ணை கொட்டலாமா, தண்ணியை கொட்டலாமா, ஃபயர் இன்ஜினை கூப்பிடலாமா, இல்லை உள்ள இருக்கிற காப்பாற்றலாமா, பொருள் எடுக்கலாமா, அதை பற்றி தான் பேசணும். அதை விட்டுட்டு இது அணைச்சிட்டா அடுத்து என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணுறது, இப்படி பேசுகிறதெல்லாம் வந்து இது வந்து பொறுப்பான பேச்சு கிடையாது. இப்போ டாஸ்மாக் மக்களுக்கு எதிரானது. இன்னொன்று பேசுகிறாங்க, படிப்படியாக மூடுறோம்ன்றாங்க. ஒரு அடிபட்டு போச்சு, ஒரு குணப்படுத்தணும் அப்படின்னா குணப்படுத்தணும், அவ்வளோதான். அது எவ்வளோ நாள் சரியாகுதோ அவ்வளோ நாள் சரி. நீ குணப்படுத்தும் போதே நான் லேட்டாக தான் குணப்படுத்துவேன்னா அது தனியார் ஆஸ்பத்திரி வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறேன். அதேமாதிரி தான் திடீர்னு பல கோடிக்கணக்கான பேர் குடிகாரர்களாக ஆக்கப்பட்டாங்க. நாளையிலேருந்து கடை கிடையாது அப்படின்னு சொன்னால் அது ஒரு அதிர்ச்சி இல்லையா? அது எப்படி அவங்க எதிர்கொள்வாங்க? அதாவது சாதாரண மக்கள் கொஞ்ச நாள் அப்படி பழகிடுவாங்க, பழகிட்டு சரியாயிடும். இப்போ குடிச்சே தீரணும், கை நடுக்கம் வரும், எனக்கு வாய் குளரும், நரம்பு தளர்ச்சி ஆகிடுனா அவங்களுக்கு என்ன டாக்டர் மருத்துவமனையோ மருந்து கொடுத்து, இப்போ டெங்கு காய்ச்சலுக்கு கொடுக்குறோம், நிலவேம்பு சாறு கொடுக்குறோம், அதே மாதிரி அதாவது ஜென்ரலாக போலியோ ஒழிப்பு, அதே மாதிரி வந்து குடிகாரர்களுக்கெல்லாம் என்ன கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொடுக்கணுமோ அது கொடுத்துடலாம். இப்போ சாதாரண மக்களை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ குடியே கூடாது அப்படின்னா இதனால் உண்மையிலேயே பாதிக்கப்பட போகிறது ஐஏஎஸ் ஆஃபீஸர், நீதிபதிகள், பெரும் முதலாளிகள், இந்த ஐடி தொழிலில் வேலை பார்க்குற வீக்கெண்டுக்காகவே காத்திருக்கக்கூடியவங்க, சினிமாக்காரங்க, இவங்க தான் வந்து இந்த குடியினால் உள்ளோடைய குடியினால் பாதிக்கப்படக்கூடியது இவர்கள் தான். ஏன்னா இவங்க குடிக்காமல் இவங்க கிரிமினல் வேலையை செய்ய முடியாதுங்க. எல்லா மணல் கொள்ளை, ஆற்று மணல், தாது மணல், எல்லா கிரிமினல் சாயப்பற்ற எல்லாமே வந்து இவங்க குடிச்சிட்டு தான் கையெழுத்து போடுறாங்க. அதாவது இப்போ ஒரு சாயப்பற்றா வருது, அந்த சாயப்பற்றா வந்துச்சுனாக்கா மக்களுக்கு குடி தண்ணீர் போயிடும், விவசாயம் கெட்டு போயிடும் அப்படின்னு பாதிப்புன்னு தெரிஞ்சும், ஏன்னா சாதாரண மக்களுக்கு விளைவு தெரியாது. அது விளைவான பிறகு தான், பாதிக்கப்பட்ட பிறகு தான் மக்கள் முழிச்சுக்கிறாங்க. ஆனால் அதிகாரிக்கு அது தெரியும், கையெழுத்து போடும்போதே தெரியும். ஏன்னா அவன் கையெழுத்து போடும்போது பல ப்ராஜெக்டை வந்து கம்பேர் பண்ணி தான் போடுறான். 20 வருஷத்துக்கு பிறகு என்ன ஆகும், 10 வருஷத்துக்கு பிறகு என்ன ஆகும்னு. அதை வந்து தன்னுடைய மனது அளவில் வந்து திடப்படுத்துறது என்ன, இப்போ நாட்டுடைய வளர்ச்சிக்கு என்ன பண்ணுறது, அந்த 5000 விவசாயிகள் பஞ்சப்பராரிக்காக பார்த்துட்டு ஒரு நாட்டு வல்லரசு ஆகிறத நீ ஏன் தடுக்கிற, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் முடியுமா அப்படின்னு அவனை கன்வின்ஸ் பண்ணிக்கிறதுங்கிறதே அந்த சாராயத்தில் தான் கன்வின்ஸ் பண்ணுறான். ஒரு நீதிபதி வந்து தனக்கு தீர்ப்பு வந்து கொடுக்குறாரு அப்படின்னா, இது காஸ்மோபாலிட்டன் கிளப்லேருந்து இன்றைக்கி பணக்கார கிளப்பு முழுக்க குடிக்கிறவங்க பூரா நீதிபதிகள் தான். அப்போ இவர்கள் வந்து குடிக்கிறதுங்கிறது ஏதோ தன்னை ரிலாக்ஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது. இவர்கள் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நேர்மை, ஒழுக்கம், அந்த சரியான தீர்ப்பு அப்படிங்கிறதுல இவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த குடிகள் வந்து மிகப்பெரிய லூப்ரிகேஷன் மாதிரி இருக்குது இவங்களுக்கு. அப்போ எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, அதை தீர்ப்பு எழுதுறதா இருக்கட்டும், உத்தரவு போடுறதா இருக்கட்டும், எல்லாமே இதில் தான் நடக்குது. இதில் தான் பாண்டேஜ் ஆகுது. அதாவது ஒரு 5000 ரூபா லஞ்சம் கொடுக்குறத காட்டிலும் 500 ரூபா கொடுத்து 2 பேரும் கூடி உட்காந்து குடிச்சிட்டாங்கன்னா பெரிய பாதக செயலை செஞ்சிடறாங்க. ஆனால் குடியினால் வரக்கூடிய விளைவு, குப்பம் குடித்தாலும் ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுக்கணுங்கிற சிந்தனை வருது, நீதிபதி குடித்தாலும் ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுக்கணுங்கிற சிந்தனை வருது. குடியினுடைய விளைவு வந்து 2 பேருக்கு ஒன்று தான். ஆனால் அது வெளியில் தெரியுறது, இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபாசமாக தெரியுது. இது வந்து என்னமோ ரொம்ப அடக்கி உள்ள இலைமறை காய ஏதோ அத்தி பூத்தார் போல் 1, 2, 3 வெளியில் வர்றதோட மீதி எல்லாமே இது நம்ம ஒட்டுமொத்தத்துக்கு நம்ம களங்கம் ஏற்பட்டுரும் அப்படின்னு நிறுத்திக்கிறாங்க. சொல்கிறது வந்து படிப்படியாக குறைக்கணுன்றது வந்து வசதி படைத்தவர்களின் கோரிக்கை. ஆமாம், சாதாரண மக்கள் அப்படி இல்லை. உங்கள் பிரச்சாரத்திலே அப்படி அனுபவம் சொல்ல முடியுமா உங்களால்? இல்லை, பிரச்சாரத்தில் வந்து இப்போ மக்கள் மத்தியில் போய் குடிகாரர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்களே, சார் கடை இருக்குன்னால தான் சார் நான் குடிக்கிறேன், நான் விட்டுட்டு போயிடுவேன் சார், நானும் குடியை நிறுத்தணுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தினந்தோறும் அவர்கள் குடியினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு பணம் இல்லை. ஒன்று, குடிக்கிறதுக்கு பணம் இல்லை. இன்றைக்கி 500 ரூபா சம்பாதிக்கிறானா 200 ரூபா குடித்தானே வீட்டுக்கு பணம் கொடுக்க முடியல.
அதே மாதிரி குடிச்சிட்டு பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறது, புள்ள படிப்பு கெட்டு போகிறது, உடல் கெட்டு போகிறது. அப்போ அடுத்த நாள் ஏன் இந்த கர்மாந்திரத்தை விட்டு தொலைச்சா என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் சிந்திக்கக்கூடிய தருணங்கள் அவனுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. சாதாரண மக்களுக்கு இந்த குடியை நம்ம விடணுங்கிற அந்த சிந்தனை தருணங்கள், நெருக்கடி இருக்கு இல்லைங்களா, அந்த நியாயம், அதை பாசமாக இருக்கட்டும், நியாயமாக இருக்கட்டும், அல்லது தன்னுடைய குடும்ப சூழலாக இருக்கட்டும், அதை விடணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வசதி படைத்தவர்களுக்கு அந்த மாதிரி நெருக்கடியாக கிடையாது. அவங்களுக்கு காசு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது குடிக்கிறதுக்கு. அப்போ இவர்கள் வந்து தங்களுடைய சுகபோகங்கள், தங்களுடைய விஷயங்கள் இதை தான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணி கொண்டு போகல. இப்போ கூட நீங்கள் மூடப்பட்டால் சாதாரண டாஸ்மாக் தான் மூடப்பட, 5 ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் ஹோட்டலில் பார் இல்லைன்னா ஹோட்டலில் தங்கவே வர மாட்டான். பார் இல்லைன்னா, நீங்கள் ஏசி பார் இல்லைன்னா அங்கே ஹோட்டலில் ரூமில் தங்கவே மாட்டாங்க. அப்போ இப்போ யார் ஏசி 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலில் யார் தங்குறா? என்ன விவசாயி தொழிலாளிமா போய் தங்குறான்? அதனால் இது வந்து கீழ்மட்டத்தில் மட்டுமே வந்து ஒரு இவன் குடிக்கிறான் அவன் குடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக வந்து பத்திரிகைகள் வந்து ஒரு சார்பாக நடந்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் காஸ்மாபாலிட்டன் கிளப்பில் போய் குடிச்சிட்டு வெளில வரவங்க பாருங்கள், பாதி பேர் ஜட்ஜு, பாதி பேர் வந்து பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஃப்ரெண்ட்ஷிப்பு அங்கே தான் உருவாகுது அவங்களுக்குள்ளார. நீங்கள் யாராவது தடிக்கு விழுந்து உங்கள் மேலே காலை நீங்கள் போய் ஓரமாக நில்லுங்க. யாராவது தடிக்கு விழுந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருப்பார், உங்கள் தோல் மேலே கை வச்சவர். அப்படி வழக்கறிஞரை பேசுகிறாங்க. அப்போ அதனால் வந்துட்டு இது வந்து ரொம்ப ஒரு சார்பாக வந்து பத்திரிகைகள் வந்து இதை வெளிப்படுத்துகிறாங்க. சாதாரண மக்களை கேவலப்படுத்துறதுக்காக அப்படி செய்கிறாங்க.